ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செட்டு வந்து இல்லீகல் பிஸ்னஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போக வேண்டாம். இந்த ஆபரண தங்கத்தில் இருக்கிற பெரிய இது என்னன்னா 22 கேரக்டர் கிடைக்காது. சுங்க வரியை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அடுத்த வாரத்தில் இருந்து. நேராக போஸ்ட் ஆஃபீஸில் போய் ரிகரிங் டெபாசிட்டை ஆரம்பிங்க. மாதத்துக்கு 100 ரூபாய் கட்டினா போகிறோம். அதுக்கு 6.3% வட்டி தராங்க. இல்லை இன்னொன்று இருக்குது, 8% வட்டி கொடுக்கறது, டேக்ஸு ஃப்ரீ. 21 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு 10-15 லட்சம் வரும். பேங்க்கில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ETF இருக்கு, ரிஸ்க் ஃப்ரீ கோல்டு பாண்டை வாங்கலாம். நீங்கள் 5 வருஷம் ஆன பிறகு அப்போ என்ன விலை இருக்கோ கோல்டுக்கு அந்த விலைக்கு உங்களுக்கு கொடுப்பார்கள். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க 1,50,000 ரூபாய். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே லாங் டேர்ம் தான், எதுவுமே ஷார்ட் டேர்மாக இல்லை. 6 மாதத்தில் டபுள் ஆகிறது, 1 வருஷத்தில் டபுள் ஆகிறது எல்லாமே பொய். ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல பொருளாதார நிபுணர் பிரபாகரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார் கிட்ட கேட்கலாம். சரி, இந்த புத்தாண்டு 2026 தொடங்கிருச்சு. ஆனாலும் கூட எங்கள் மக்களுக்கு இந்த சேவிங்ஸ் பற்றின ஐடியாஸ் பலருக்கும் பல விதமாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் இங்கே சேவிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியல. யாரெல்லாம் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் வச்சா 2026 இன்னும் சிறப்பாக அமையும் அப்படின்றத பேசுகிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பேச்சுலராக இருக்கும்போது எப்படி இருக்கீங்க, மேரிட் அப் வித் சைல்டு, தென் 60 வயசு வரைக்கும் எப்படி இருக்க போகிறீங்கன்னு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைம்லேயும் ஒரு விதமாக சேவிக்கலாம். இப்போ தமிழ்நாடுடைய டோட்டல் ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம் வந்து 3,50,000. இதில் 5 விதமாக நம்ம கடகொட்டு இருக்கிற 20%, லோயஸ்ட் 20% வந்து மாதத்துக்கு 70,000 சம்பாதிக்கிறாங்க. இந்த 70,000மும் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடிஸை ஆட் பண்ணுறதில்ல. ஒருவேளை அதை ஆட் பண்ணோம்னா சப்சிடிஸ் 20,000 வரைக்கும் கிடைக்கும். ஒரு நாளைக்கு அந்த வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் 9,000 ரூபாய் ஆகுது அப்ராக்சிமேட்டாக. இதில் லோயஸ்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா மந்த்லி கன்சம்ஷன் அப்படின்னு ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து மந்த் ஆஃப்டர் மந்த்து இது மந்த்லி எவ்வளோ ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஆயிலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே சேர்த்து மந்த்லி அப்ராக்சிமேட்டாக 6,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த லோயஸ்ட் 90,000க்கு மந்த்லி 6,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா 72,000 அது எடுத்துட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக 20,000 அவங்க சேவிக்கலாம். ஒருவேளை அவங்க வெறும் பேச்சுலராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய சேவிக்கிற அபிலிட்டி 50%. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பேச்சுலராக இருந்து உங்களுக்கு 30,000 வருதுன்னா நீங்கள் முதல்ல 15,000 ரூபாவை எடுத்து சைட்டில் வைங்க. நம் வாழ்க்கை முறையை இந்த 15,000 ரூபாய்க்குள்ள அடக்கி கொள்ள வேண்டும். இப்போ இந்த 15,000 ரூபாயில் நம்மளுடைய டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே சேர்த்து 6,000 ரூபாய் போயிடுறது. போனால் மிச்சம் இருக்கிறது இந்த 15,000 ரூபாய் சேவிச்சிருக்கோம், 6,000 ரூபாய் சாப்பாடு இந்த மாதிரி பேசிக் நெசசிட்டியில் போகுது, மிச்சம் இருக்கிறது நம்ம கை செலவுக்காக வச்சுக்கணும். இப்படி லைஃப் சைக்கிளில் ஒரு தடவையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். உங்கள் லைஃப் சைக்கிளில் பேச்சுலராக இருக்கும்போது ஹையராக சேவ் பண்ணணும். மேரேஜ் ஆன உடனே உங்களுக்கு டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணால் கூட லோயஸ்ட் இருக்கிற 90% 20% சேவ் பண்ணலாம். இப்போது முதல்ல 20% இந்த லோயஸ்ட்டு, இந்த மிடில் இன்கம் இருக்கிறவங்க 30% வரைக்கும் சேவ் பண்ணலாம். அதே போல் இந்த ஹையஸ்ட் இன்கம் இருக்கிறவங்க அப் டு 45% வரைக்கும் சேவ் பண்ணலாம். இப்போ இந்த கடைசி
இன்கம் ஸ்டேட்டால் இருக்கிறவங்க ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதனால் அவங்க என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி எனக்கு 1000 ரூபாய் வந்ததுன்னா 500 ரூபாய் எடுத்து வச்சுருப்பேன். இந்த 500 ரூபாய் சேவிக்கிறேன். ஆனால் ஒரு வேலை இல்லாத போது இதிலிருந்து தான் எடுத்துக்கணும். அதனால் ஒரு அமௌண்ட் வந்து இந்த மாதிரி கண்டிஞ்சன்சி வரும்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாத சம்பளம் தனியாக எடுத்து வச்சுருங்க. முதல்ல 3 மாதத்தில் சேவித்து வைக்கிறது 1 மாதம் சம்பளமாக வச்சுருக்கணும். நம்ம இந்த 1 மாதம் வச்சுட்டோம்னா, ஒருவேளை 1 மாதம் கம்ப்ளீட்டாக ஜாப் இல்லைன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த 1 மாதத்தில் நீங்கள் இந்த சேவிங்ஸ்லேருந்து பணத்தை எடுத்துக்கலாம். ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு ஜாப்பனீஸ் பிரின்சிபல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் வாங்கும்போது அது மேலே வந்து அதனுடைய டேட் போட்டுடுங்க. 6 மாதம் நீங்கள் அது யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் வெளியில் வச்சுடுவாங்க, யாருக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி. அதே மாதிரி இந்த ஷர்ட்ஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா திருப்பி கொடுத்துடலாம். இப்படி எல்லாம் நீங்கள் உங்களுடைய நீட்ஸை பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து லைஃப் டைம் எஜுகேஷன்னு வந்தாச்சு. நம்ம வந்து இப்போ எஜுகேஷன் முடிஞ்சது வேலைக்கு போகிறோன்றது கிடையாது. அதனால் நீங்கள் சேவிக்கும் போது என்னை நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறேன். நம்பர் 2, என்னுடைய வீட்டு செலவுகளுக்காக என்ன சேவிக்கிறேன். நம்பர் 3, என்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்ன சேவிக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து அது சேவிக்கணும். இப்போ அந்த சேமிப்புன்று இருக்கிறது அதை அப்படியே பணத்தில் போட்டு ஒரு பாக்ஸில் வைக்கிறது. அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இது பண்ணுறது வந்து இந்த சிட்டு கட்டுறது. இந்த சிட்டுக்கு நிறைய பேர் இந்த போர் பீப்புள் ஏமாறுறது வந்து இந்த சிட்டுகள் தான். சிட்டு வந்து இல்லீகல் பிஸ்னஸ். நல்லா கவனிக்க வேண்டியது, சிட்டு வந்து இல்லீகல் பிஸ்னஸ். நீங்கள் வந்து அதை கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆர்பிஐயில் பெர்மிஷன் வாங்குகிற ஆர்கனைசேஷனில் தான் பண்ணணும். அந்த கம்பெனிஸ் மிக சொல்பமாக இருக்கிறது. சடனாக ஒரு 50,000 வேணும், 1 லட்சம் வேணும்னா இந்த சிட்டு போடுறது. இந்த சிட்டை போட்டு கோல்டை வாங்கிறது. இந்த கோல்டு எதுக்கு வாங்குறோம்னா, இந்த கோல்டு வாங்குறதுக்கு காரணம், கோல்டு ஆபரண தங்கத்தை வாங்கிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த ஆபரண தங்கம் வாங்குறோம்னா இந்த ஆபரண தங்கத்தில் இருக்கிற பெரிய இது என்னென்னா 15% யூ வில் லூஸ். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 15% போயிடும். அதுவும் 22 கேரக்டர் கிடைக்காது. நீங்கள் இன்னைக்கு போய் அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அது 21 கேரக்டர், இன்னும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ எல்லாமே கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மேபி வந்து கோல்டோட ரேட் அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கூட இருக்கலாம். இல்லை வரக்கூடிய காலங்களில் அது கை கொடுக்கும் அப்படின்ற இடத்துல கூட இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்த நமக்கு அமௌண்ட்டை போட்டால் அந்த அமௌண்ட் நம்ம கையில் இருக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட கோல்டு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லையா? அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே. கோல்டில் ஜான்வரி 1 2025 ₹1 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ₹1.69 வந்துடுச்சு. டிசம்பர் 31 இன்னைக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போனா அதில் 69% வருதே, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி. ஆனால் இது வருஷமும் வராது. ஓவரால் பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 8 to 9% தான் வரும். இந்த கோல்டு வந்து நம்ம வெளிநாட்டுகளிலிருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறதுனால அது மேலே இன்னும் டேக்ஸை, சுங்க வரியை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அடுத்த வாரத்துலேருந்து. ஆனால் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறது வந்து ஆபரண தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதுதான் ஒரு பெரிய தவறாக. இந்த ஆபரண தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதனுடைய நீங்கள் வாங்கும் போதே அதில் சேதாரம், செய்கூலி எல்லாமே அதில் சேர்த்து கொடுக்குறாங்க. நீங்கள் திருப்பி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 15% லாஸ் ஆகுது. அதுவும் 22 கேரக்டர் கோல்டும் கிடையாது. வாங்குங்க, ஆபரண தங்கம் கொஞ்சம் வாங்குங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதல்ல இந்த லோயஸ்ட் கடைகொட்டியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, நேராக போஸ்ட் ஆஃபீஸில் போய் ரிகரிங் டெபாசிட்டை ஆரம்பிங்க. மாதத்துக்கு ₹100 கட்டினா போகிறோம். அதுக்கு 6.3% வட்டி தராங்க. வருஷ கடைசியில் ₹6,000 அதில் இருக்கும். இந்த ₹6,000 நம்ம இதிலேயே வட்டியில் நம்ம சேவிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிட்டர்ன்ஸ் எனக்கு கம்மியாக இருக்குது.
நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் போகக்கூடிய பேங்க்குக்கு போங்க. இப்போ இந்த லோயஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க மாதத்துக்கு 1000 ரூபாய் வருது இல்லையா, அந்த 1000 ரூபாய் செலவழிக்காமல் அப்படியே வச்சிங்கன்னா 12,000 ரூபாய் வரும். நீங்கள் வந்து இந்த 1000 ரூபாவை ஒரு மன நிம்மதிக்காக வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறது இந்த பேங்க்கில் தான் அது செலுத்துகிறாங்க. அந்த பேங்க்கில் நீங்கள் வந்து இமீடியட்டாக ஃபிக்ஸட் டெபாசிட்டாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரூபாய் வரும். பேங்க்கில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இடிஎஃப்னு இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், மிக ரிஸ்க் ஃப்ரீ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோல்டு பாண்டை வாங்கலாம். நீங்கள் கோல்டு இடிஎஃப் 1000 ரூபாய்க்கு நான் வந்து கோல்டு எனக்கு கொடுங்கன்னா 1000 ரூபாய்க்கு அவங்க ஒரு பத்திரத்தை கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம். ஒருவேளை ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான அக்கேஷன், மேரேஜ் இந்த மாதிரி வரும்போது அதை கோல்டாக மாற்றிக்கொள்றதுக்கு ரெடியாக இருக்குது. இதில் போஸ்ட் ஆஃபீஸில் இன்னொன்று இருக்குது, 8% வட்டி கொடுக்கறது, டேக்ஸ் ஃப்ரீ. அது என்னென்னா பேட்டி சம்ருத்தி, ஒரு ஹிந்தியில் வருது, அது விமனுக்காக கொடுக்கறது. நீங்கள் பெண் குழந்தை பிறந்தாலே 21 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை போட்டிங்கன்னா 21 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு 10-15 லட்சம் வரும். இப்போ வந்து உங்கள் குழந்தை பிறந்த உடனே நீங்கள் இதில் இது பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு பையன் பிறந்தான்னா அவருடைய பேரில் இதே மாதிரி பணத்தை போடுவீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகும், 18 வயசு வரும்போது இவர் காலேஜ் சேரும்போது இவ்வளோ பணம் செலவாகும். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போலேருந்து சேமிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எங்கே போடணும்னா இடிஎஃப், கோல்டு இடிஎஃப், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸில் போடலாம். நிறைய இடிஎஃப்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போக வேண்டாம். நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் உங்களுக்கு வந்து நிறைய இந்த க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது. ஐடி இப்போ ஓரளவுக்கு கம்மியானதுனால ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணக்கூடாதுன்றது வந்து சிட்டு என்ற பக்கமே போகாதீங்க. நம்பர் 2, சடனாக ஹெல்த் சரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பல்சரி. கவர்மெண்ட்டே, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க 1,50,000 ரூபாய்க்கு. அதனால் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் முதல்ல உங்களை செக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த பெர்மனண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ன்றதே போயிட்டு இருக்கு. இந்த நியூ இஎஸ்ஐயை நிறைய பயன்படுத்தலாம். நீங்கள் அதில் இஎஸ்ஐயில் போய் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் வாங்கிறது, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸில் நிறைய பயன்படுத்திக்கலாம். 1 வருடம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, பேச்சுலர் ஸ்டேஜில் இருக்கீங்களா, மேரேஜ் ஸ்டேஜில் இருக்கீங்களா, சில்ட்ரனோட ஸ்டேஜில் இருக்கீங்களா, ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்களா, ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு ஸ்டேஜ் இருக்கீங்களா, வரிசையாக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, இப்போ நான் ஏர்ன் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும், இப்போ நான் ஏர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணும், வரிசையாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் 60 வருஷம் வரும்போது உங்கள் கையில் மினிமம் 30 லட்சம் ரூபாய் இருக்கணும் ஆஃப் அசட்ஸ். அந்த அசட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக வாழலாம். இப்போ இருக்கிற நிலைமையில் லைஃப் இன்சூரன்ஸ் இன்னொன்று, உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் கூட டெஃபினட்டாக நீங்கள் போடணும். ஒருவேளை என்ன நடக்குமோ தெரியாது. ஒருவேளை அந்த நிலைமை வந்ததுன்னா அடுத்த நிலைமையே நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவங்க கையில் ஒரு 30-40 லட்சம் இருக்கணும். இந்த டோட்டலாக வருஷத்துக்கு வரக்கூடிய இன்கம்லேருந்து இதை டோட்டலாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவிக்கக்கூடிய பணம் கையில் வரும். சார் இப்போது இது வரைக்கும் ஓகே. ஆனால் ரொம்ப சீக்கிரம் குயிக்காக ஒரு சிலர் வந்து சேவிங்ஸ் வந்து இப்போது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 6 மாதத்துலேயும் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும், இல்லை 1 இயரில் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது இவங்களுக்கு இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு எதுனா சொல்ல முடியுமா? இந்த மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமேமா லாங் டேர்ம் தான். ஓகே, எதுவுமே ஷார்ட் டேர்மாக இல்லை. ஷார்ட் டேர்மாக எதுவுமே இல்லை. 6 மாதத்தில் டபுள் ஆகிறது, 1 வருஷத்தில் டபுள் ஆகிறது எல்லாமே பொய். நீங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு கோடியாக சம்பாதிக்கலாம். வீட்லேயே இருந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் செல்ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு கோடி இல்லை 10 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது. இருக்கிற 10 ரூபாவும் போயிடும். குப்பையான ப்ராடக்டை எல்லாமே நிறைய டிஸ்கவுண்ட்டில் தள்ளுறது, இந்த வேலைகள்
எஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் செய்யவே செய்யாதீங்க. இந்தியாவில் இருக்கிற 500 கம்பெனியில் உங்களுடைய பேங்க்கில் இடிஎஃப்ல பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனி டாடா, இன்ஃபோசிஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதில் கேளுங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது, எவ்வளோ பெர்சன்டேஜ் வருது, அது பிரகாரம் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் எனக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ 50% வந்து எப்போ வேணாலும் தேவைப்படுற இதில் எடுத்துக்கலாம். 50% வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய இடிஎஃப் 12% வரும். இடிஎஃப் 12% அதில் போட்டு வைங்க. 5 வருஷம் ஆன பிறகு அப்போ என்ன விலை இருக்கோ கோல்டுக்கு அந்த விலைக்கு உங்களுக்கு கொடுப்பார்கள். அதனால் இந்த ஏமாத்து சம்பாதிக்கிறது, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கு, நம்பர் 2 நிறைய பேரை கொண்டு வந்து சேர்த்தா நிறைய பணம் வருது, நம்பர் 3 செல்ஃபோனை அப்படியே பார்த்துட்டு இருந்தால் பணம் வருது, இந்த மாதிரி வேலைகளுக்கு போகாதீர்கள். வேல்யூ அடிஷனில் மட்டும் இருங்கள். இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குமா. ஓகே சார், நிறைய விஷயங்களை அந்த சேவிங்ஸ் பற்றி, சேமிப்பு எப்படிலாம் பண்ணுனா நீங்கள் 2026 உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. நன்றிகள் சார். வணக்கங்கம்மா.